அஜித்குமார் அவர்களோட வீட்டு வாசல்ல ஆம்புலன்ஸ் நிக்கிறத பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. அவருக்கு என்னாச்சு? என்ன நடந்துட்டு இருக்கு? எதற்காக ஆம்புலன்ஸ் எனி டைம் வீட்டு வாசலே நிக்குது அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அவள நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு நேற்று முன்தினம் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஒரு விருது வழங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அவரு சென்னை திரும்பியிருந்தாரு. அஜித் ரசிகர்கள் எல்லாருமே சென்னை ஏர்போர்ட்ல அவரை பார்க்க குமிஞ்சிருந்தாங்க. உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க. குறிப்பா ஒரு கட்டத்துல கூட்டம் எல்லை மீறி போய் அஜித் சார் கூட போட்டோ எடுக்கணும், பேசணும் அப்படின்னு எல்லாருமே அஜித் சாரை சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு சிலர் அஜித் சார் மேல விழுகிறது, அவரோட காலம் மிதிக்கிறது அப்படின்னு ஒரு சில சின்ன காயங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த டைம்ல அவருக்கு லேசான காயங்கள் மாதிரி தான் இருந்திருக்கு. பட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த காயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அவருக்கு வலியை ஏற்படுத்தியிருக்கு. இதனால இன்னைக்கு காலையில் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாரு. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் நடந்திருந்துச்சு. அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் மத்தியானம் போல அஜித் சார் வீட்டுக்கு வந்துட்டாரு. இருந்தாலும் ஷாலினி மேம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் தரப்புல பேசி ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வாங்கியிருக்காங்க. அந்த ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, எனி டைம் அவங்களோட வீட்டு வாசல்ல ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கிற மாதிரி தான். எதற்காக அப்படின்னா, அஜித் சாருக்கு இப்போ அந்த கால் நல்லா இருக்கு, ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் வலி எடுத்தாலோ இல்லை வேற மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ உடனடியாக அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டி வர்றதுக்கு ஒரு வேன் இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக பர்சனலாகவே பேசி அமௌண்ட் எவ்வளோ நாளும் நான் தந்துடுறேன், பட் ஒரு வேன் எனி டைம் இருக்க மாதிரி பார்த்துக்கங்க, அவேரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்துமே அதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு அவங்க வீட்டு வாசல்ல எனி டைம் வேன் இருக்க மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு வேன் தான் அஜித் சார் வீட்டுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில இந்த மாதிரியான ஒரு ஆம்புலன்ஸ் அஜித் சார் வீட்டு முன்னாடி நிற்கிது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அஜித் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. நிறைய ஏராளமான நபர்கள் அஜித் சார் வீட்டு முன்னாடி போயிட்டு அவர் எப்படி இருக்காரு, வெளியே வர சொல்லுங்க, காட்டுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க. இதனால அந்த இடத்துக்கிட்ட மிகப்பெரிய அளவில் அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு 2 போலீஸை காவலுக்கும் அரசாங்கம் நிற்க வச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சமீபத்தில் தான் அவர் பத்மபூஷன் விருது வாங்கினாரு. இந்த ஒரு நிலையில அடுத்த 2 நாட்களுக்குள்ளேயே அவருக்கு எப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு அப்படிங்கிறது அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தெலுங்கு நடிகர் பாலையா நம்ம தலைவராத ஜெயிலர் படத்துல இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நெல்சன் அவர்களோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல ஜெயிலர் படத்தோட 2வது பாகம் ரொம்பவே விறுவிறுப்பா ஷூட்டிங் எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு படத்துல சிவராஜ்குமார், மோகன்லால் ஏற்கனவே இருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான பிரபலம் இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிச்சு. ஆரம்பத்தில் அது ஷாருக் கான் அப்படி இல்லைன்னா அமீர் கான் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா, தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த ஒரு படத்தில் ஜாயின் பண்ண போறாராமா. பாலகிருஷ்ணா அவர்களை பற்றி நம்ம சொல்லவே வேணாம், பயங்கர மாசா இருக்கும். நம்ம சைடு அவரை மிகப்பெரிய அளவில் ட்ரோல் பண்ணாலுமே அவரோட மாசின்ஸ்க்கு நம்ம எல்லாருக்கும் அடிமை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தலைவர் படத்தில் இன்னொரு தலைவன் இணையறான் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் அவருக்கு மாசின்ஸ் பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். தலைவர் ப்ளஸ் பாலகிருஷ்ணா இந்த ஒரு காம்போ எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2க்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.